வணக்கம். டெட் எக்ஸாம் 2023 கேட்ட கேள்வி. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 5, 13, 21, 29 அடுத்தது என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு இங்க 5 இருக்கு, அடுத்த நம்பரா 13 இருக்கு. இப்ப நம்ம இந்த 5 கூட நம்ம 8 கூட்டும் போது நமக்கு 13 கிடைக்கும். அதே மாதிரி 13, 21 நம்ம இந்த 13 கூட 8 கூட்டும் போது நமக்கு 21 கிடைக்கும். அடுத்து 29, இந்த 21 கூட நம்ம 8 கூட்டும் போது நமக்கு 29 கிடைக்கும். அப்ப நமக்கு அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம இந்த 29 கூட 8 கூட்டணும். கூட்டலாமா? 30, 31, 32, 33, 34, 35, 36, 37. அப்ப நமக்கு இங்க என்ன வரும்? 37 வரும். இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி இந்த 37க்கு அடுத்த நம்பர் என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தோட்டம் செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டு கம்பி வேலி மூலம் பாதுகாக்கப்படுகிறது. அதன் நீளம் 30 அடி மற்றும் அகலம் 18 அடி எனில் செவ்வகத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு செவ்வகத்தை சுற்றி கம்பி வேலி அமைக்க போறாங்களாம். செவ்வகத்தை சுற்றி உள்ள அளவுதான் செவ்வகத்தோட சுற்றளவு. அதோட ஃபார்முலா என்னன்னா 2 × L + B. இதுல Lங்கிறது நீளம், Bங்கிறது அகலம். நமக்கு கொஸ்டின்ல நீளமும் கொடுத்துட்டாங்க, அகலமும் கொடுத்துட்டாங்க. நம்ம எடுத்து அப்ளை மட்டும் பண்ணா போதும் பாருங்க. செவ்வகத்தின் சுற்றளவு = 2 × L + B. Lங்கிறது நீளம், நமக்கு நீளம் பாத்தீங்கன்னா 30 அடியா, 30 போட்டுக்கலாம். அடுத்து பிளஸ் B னா அகலம் 18 இருக்கு, 18 போட்டுக்கலாம். இப்ப நம்ம ரெண்டையும் கூட்டலாம் பாருங்க. நம்ம 30 கூட 18 கூட்டணும்னா நமக்கு 40, 48 வரும். அப்புறம் இங்க நமக்கு 2 இருக்கு. 48 நம்ம 2ஆல பெருக்கும் போது நமக்கு 96 வரும். அப்ப நமக்கு செவ்வகத்தோட சுற்றளவு பாத்தீங்கன்னா 96 அடி. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் முறையே 3x, x + 25, 4x - 5 எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு முக்கோணம் அப்படின்னா நமக்கு அந்த முக்கோணத்துல ஒரு 3 கோணங்கள் இருக்கும். இந்த 3 கோணத்தை நம்ம கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி வருமா. முக்கோணத்துல உள்ள அனைத்து கோணங்களையும் கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி வருமா. அந்த 3 கோணங்கள் நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 3x, இந்த x + 25, இந்த 4x - 5 தான். நம்ம இந்த 3ஐயும் கூட்டும் போது நமக்கு என்ன வரும்னா 180 டிகிரி வருமா. கூட்டலாமா? 3x + x + 25 + 4x - 5 கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி வரும். இப்ப நம்ம இந்த எக்ஸ் எல்லாம் கூட்டலாம் பாருங்க. இங்க நமக்கு 3x இருக்கு, இங்க ஒரு x, இங்க ஒரு 4x. அப்ப நமக்கு 3x 1 கூட 4x 4 கூட்டும் போது 8x வரும். அப்புறம் இங்க நமக்கு +25 இருக்கு, இங்க நமக்கு -5 இருக்கு. நம்ம இந்த ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? +20 வருமா. அப்புறம் = இங்க 180 டிகிரி இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த +20 நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு பிளஸ்ல உள்ளது வரும்போது -20ன்னு வந்துருமா. 180ல நம்ம 20 கழிச்சோம்னா நமக்கு மிச்சம் 160 டிகிரி வரும். இங்க நமக்கு 8x இருக்கு. இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. இங்க நமக்கு 1 8 8, 2 8 16, அப்புறம் ஒரு 0 இருக்கா, 0 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு பாத்தீங்கன்னா 20 டிகிரின்னு கிடைக்குது. இதான் நமக்கு தேவையான அந்த எக்ஸோட மதிப்பு. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹேமா ஒரு தேர்வில் 60% மதிப்பெண்கள் பெற்றார். அவர் பெற்றது 360 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஹேமாங்கிறவங்க ஒரு தேர்வுல 60% மதிப்பெண்கள் பெறாங்களாம். அந்த மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா நமக்கு 360 தான். சரியா? நமக்கு இந்த 60% தான் 360ன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண்கள்னா நமக்கு 100%. அதான மொத்த மதிப்பெண்களா இருக்க முடியும். அவங்க பெற்றது 60%, அது 360னா 100%ங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான கேள்வி. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 60%ல இருந்து 1% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஈஸி பாருங்க. இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு, ரெண்டையும் கட் பண்ணிடலாம். அடுத்து இங்க பாருங்க, 1 6 6 6 36. அப்ப நமக்கு 1% அப்படிங்கிறது 6ன்னு கிடைக்கி. நமக்கு கேட்டுக்கிறது 100%. 1% 6 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை நம்ம 100ஆல பெருக்கும் போது நமக்கு 100 கிடைக்குமா. அப்ப 6 × 100னா நமக்கு 600 கிடைக்கும். அப்போ அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண்கள் 600 இருக்கும். இது நமக்கு ஆப்ஷன் டில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வட்ட தகடின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆரம்னா ரேடியஸ்னு அர்த்தம், சுற்றளவுனா சர்க்கம்ஃபரன்ஸ்னு அர்த்தம். இப்ப நமக்கு வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்னன்னா 2πr. இப்ப நமக்கு கொஸ்டின்ல ஆரம் கொடுத்துட்டாங்க. ஆரம் 7ன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம எடுத்து அப்ளை பண்ணலாம் பாருங்க. முதல்ல என்ன இருக்கு? 2 இருக்கு, அப்புறம் பை இருக்கு, அப்புறம் ஆருக்கு பதிலா நமக்கு 7 போட்டிருக்காங்களா, என்ன போடலாம்? 7ன்னு போட்டுக்கலாம். இப்ப நம்ம இந்த 2ஐயும் 7ஐயும் பெருக்கலாமா. 2 7 நமக்கு 14 வரும். அப்புறம் இங்க பை இருக்கு. இப்ப நமக்கு கொஸ்டின்ல பை அப்படியே கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ அப்ளை பண்ணல. அப்ப நமக்கு இதான் தேவையான ஆன்சர் 14 பை. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட சுற்றளவு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்தடுத்த 3 இரட்டை எண்களின் கூடுதல் 78 எனில் அவற்றுள் சிறிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இரட்டை எண் அப்படின்னா என்னன்னா ஈவன் நம்பர்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. அதாவது 2ஆம் பல்ல வர எல்லாமே இரட்டைப்படை எண் தான். அப்ப நமக்கு என்ன வரும்னா 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி 2ஆம் பல்ல வர எல்லாமே இரட்டைப்படை எண்கள் தான். அப்ப நமக்கு அடுத்தடுத்த 3 இரட்டை எண்களின் கூடுதல் 78. இப்ப நமக்கு அந்த 3 நம்பர் தெரியாது. அப்ப நமக்கு முதல் நம்பர் பாத்தீங்கன்னா எக்ஸா இருக்கலாம். அடுத்த நம்பருங்கிறது நமக்கு இந்த எக்ஸ்ல இருந்து 2 கூட்டியிருப்பாங்க. அப்ப நமக்கு எக்ஸ் பிளஸ் 2. அதுக்கடுத்த நம்பர்னா அதுல இருந்து 2 கூட்டியிருப்பாங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் 4. இந்த 3 தான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த 3 இரட்டைப்படை எண்கள். நம்ம இந்த 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 78 வருமா. அதாவது எக்ஸையும் இந்த எக்ஸ் பிளஸ் 2ஐயும் இந்த எக்ஸ் பிளஸ் 4ஐயும் நம்ம கூட்டும் போது நமக்கு 78 வருமா. அப்ப நமக்கு இதுல சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிறிய எண் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸா தான் இருக்க முடியும். ஏன்னா அடுத்து வரது எல்லாமே இந்த எக்ஸோட 2 கூடி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ், மொத்தம் நமக்கு 3 எக்ஸ் இருக்கா, 3 எக்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. நம்ம 2ஐயும் 4ஐயும் கூட்டணும்னா நமக்கு 6 வரும். ஈக்குவல் டு 78. இப்ப நம்ம இந்த பிளஸ் 6 இந்த பக்கம் கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு பிளஸ்ங்க இங்க வரும்போது மைனஸா வந்துருமா. அப்ப நமக்கு இங்க -6 வரப்போகுது. நம்ம இந்த 78ல இருந்து 6 கழிச்சோம்னா நமக்கு 72 வருமா. அப்புறம் இங்க நமக்கு மிச்சம் 3 எக்ஸ் இருக்கும். இப்ப நமக்கு தேவையானது எக்ஸ் தான். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 3 நம்ம இந்த கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு இந்த 3 இங்க பெருக்கல்ல இருக்கு, இங்க வரும்போது நமக்கு வகுத்தல் 3ன்னு வரப்போகுது. இப்ப ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. 1 3 3 நமக்கு 7 2 முறை வரும். அப்போ 6 மிச்சம் நமக்கு 1 இருக்கும். 12 நமக்கு 4 முறை வரும். அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 24ன்னு கிடைக்குது. இதான் நமக்கு சிறிய எண். இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்குது. அப்ப இதே மாதிரி இந்த 3ல பெரிய எண் என்னவா இருக்கும், இந்த எக்ஸ் பிளஸ் 4 இருக்கும். இது நமக்கு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 48 எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு ஒரு எண்ணு, நமக்கு அந்த நம்பர் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த நம்பரை எக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த எண்ணோட பாதியாம். இப்ப நமக்கு ஒரு நம்பர் இருக்கு, அதோட பாதி வேணும்னா நம்ம அந்த நம்பரை 2ஆல வகுக்கணும். அப்ப நமக்கு எக்ஸோட பாதி அப்படின்னா நம்ம அந்த எக்ஸ 2ஆல வகுக்கணும். அப்ப நமக்கு x/2ன்னு வரும். அந்த 2ஓட கூடுதல் பாத்தீங்கன்னா 48. அதாவது ஒரு எண்ணு தெரியாது, எக்ஸ் வச்சுக்கலாம். அதோட பாதி x/2. அதோட கூடுதல் அந்த 2 நம்பரோட கூடுதல் பாத்தீங்கன்னா நமக்கு 48. அப்படின்னா அந்த எண்ணு, அதாவது அந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு x/2 இருக்கு. இது ஒரு பின்னம் சரியா. மேல ஒரு நம்பர் இருக்கு, கீழே ஒரு நம்பர் இருக்கு. இது ஒரு பின்னம், இது ஒரு முழு நம்பரு. இப்ப நம்ம இந்த 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை நம்ம பின்னமா மாத்தணும். இப்போ ஒரு நம்பர் இருக்கு, அது கீழே எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு அதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரு நம்பர் கீழே எதுவுமே இல்லைன்னா அதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். நம்ம இந்த 2ஐயுமே கூட்டணும் அப்படின்னா நமக்கு கீழே உள்ள 2 நம்பரும் சேமா இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த 2ஆல மேலையும் கீழையும் பெருக்கிடலாம் சரியா. அப்ப என்ன பண்ணலாம், கீழையும் பெருக்கல் 2, மேலையும் பெருக்கல் 2. 2 × எக்ஸ்னா நமக்கு 2x கிடைக்கும். அடுத்து பிளஸ் இங்க எக்ஸ் இருக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 2 2 வருமா, 2. அடுத்து கீழே இங்க 2 இருக்கு, 2 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 48. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 2x, இங்க ஒரு எக்ஸ். அப்ப நமக்கு என்ன வரும், கூட்டும் போது 3x வரும். அப்புறம் இங்க 2 இங்க 2. அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டையுமே காமனா போட்டுக்கலாம், 2ன்னு. ஈக்குவல் டு 48. இப்ப நம்ம இந்த 2 நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போறோம். அப்போ இங்க வகுத்தல்ல உள்ள 2 இங்க வரும்போது பெருக்கல்ல வந்துருமா. அப்போ 48 × 2 நமக்கு 96 வரும். அப்ப நமக்கு இங்க 3x ஈக்குவல் டு 96 வரும். இப்ப நம்ம இந்த 3ஐயும் இந்த 96 கட் பண்ணலாமா. 1 3 3 3 9 2 3 6. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 32ன்னு கிடைக்குது. அப்ப நமக்கு இந்த 32 தான் அந்த தேவையான எண். இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 8உடன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் 64 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. சதவீதம்னா பெர்சன்டேஜ்னு அர்த்தம். இப்ப நமக்கு 8ன்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இது 64 மாற போதான். அப்படி மாறணும்னா எத்தனை பெர்சன்டேஜ் இந்த 8 கூட சேர்க்கணும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு கொடுத்துக்கிறது 8. இந்த 8 தான் பாத்தீங்கன்னா இதோட 100%. இந்த 8 பாத்தீங்கன்னா நமக்கு 64 மாறுது. நமக்கு எப்படி 8 64 மாறும், நமக்கு 8 8 64 வரும். அப்ப நம்ம இந்த 8 கூட 8 பெருக்கும் போது நமக்கு 64 கிடைக்குது. அப்ப என்ன பண்ண, நம்ம இதே மாதிரி இதையும் பண்ணலாமா. இந்த 100 கூட நம்ம 8 பெருக்கணும்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்க போகுது. 8 100 நமக்கு 800 கிடைக்கும். அப்ப நமக்கு இந்த 64ங்கிறது 800%. அப்ப நம்ம 8 கூட 800% சேர்க்கும் போது நமக்கு 64 கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் சி ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. a - b = 4 மற்றும் ab = 60 எனில் a + b இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தேவை. அது என்ன ஃபார்முலானா a + b ² = a - b ² + 4ab. இப்ப நமக்கு கொஸ்டின் கொடுத்த எல்லாத்தையுமே இதுல அப்ளை பண்ணலாம் பாருங்க. நம்ம முதல்ல a + b ² அப்படியே எழுதிக்கலாம். இங்க நமக்கு a - b ² இருக்கு. நமக்கு a - b னா 4 சொல்றாங்களா. அப்ப என்ன போடலாம்னா a - b க்கு பதிலா 4 போட்டுக்கலாம். ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயர் போட்டுக்குவோம். +4
ஏபிங்கிறது நமக்கு 60ன்னு கொடுத்துருக்காங்க, 60ன்னு போட்டுக்கலாம். இப்ப நம்ம 4 ஸ்கொயர் பண்ணும்போது 4 × 4ன்னு வரும். 4 4 நமக்கு 16 வருமா, 16 பிளஸ் 4 × 6னா நமக்கு 24 வரும். ஒரு 0 போட்டுக்கலாம். இப்ப நம்ம 240 கூட 16 கூட்டல என்ன வரும் பாருங்க, 250 256 வருமா, 256. இங்க நமக்கு a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் இருக்கு. நமக்கு தேவையானது a பிளஸ் b. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கொயரை நம்ம இங்க கொண்டு வர போறோம். நம்ம ஸ்கொயரிங் வரும்போது ரூட்டா வந்துருமா, அப்ப நமக்கு ரூட் ஆஃப் 256 வருது. இங்க a பிளஸ் b மட்டும் இருக்குது. இப்ப நம்ம இந்த 256ங்கிறத 16 பெருக்கல் 16 எழுதிக்கலாம். 16 16னா 16 ஸ்கொயர். என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு பதிலா 16 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ரூட் ஆஃப், இப்ப நம்ம இந்த ரூட்டையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு மிச்சம் 16 மட்டும் வருது. அப்ப நமக்கு 16 தான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. மதிப்பு காண்க 16 பவர் 3/4 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு 2 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா 2 நம்ம 2 முறை பெருக்கணும்னு அர்த்தம். அப்ப நமக்கு 2 × 2னா 4 வரும். அப்ப நமக்கு 4ங்கிறது 2 ஸ்கொயரு. இதே 2 கியூப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம 2 3 முறை பெருக்கணும்னு அர்த்தம். அப்ப நமக்கு 2 × 2 × 2 2 2 4 4 2 8. அப்ப நமக்கு 8னா 2 கியூப்னு அர்த்தம். அடுத்து 2 பவர் 4. 2 பவர் 4னா நம்ம 2 4 முறை பெருக்கணும். 2 × 2 × 2 × 2ன்னு 2 2 4 4 2 8 8 2 16. அப்ப நமக்கு 16னா 2 பவர் 4ன்னு அர்த்தம். இங்க நமக்கு 16ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு பதிலா 2 பவர் 4 எடுத்து எழுதிக்கலாம். அப்ப நமக்கு இங்க என்ன இருக்கும்னா 3/4 இருக்கும். இப்ப நமக்கு இங்க பிராக்கெட் இருக்கு. பிராக்கெட்னா நமக்கு பெருக்கல்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு பதிலா பெருக்கல் போட்டுக்கலாமா. 2 பவர் 4 பிராக்கெட்டுக்கு பதிலா பெருக்கல் போட்டுக்கலாம். 3/4 இருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இங்க 4 இங்க பெருக்கல்ல இருக்கு, இங்க நமக்கு கீழே வகுத்தல்ல இருக்கு. 2 கட் பண்ணிடலாமா. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா மிச்சம் 2 பவர் 3ன்னு வருது. நமக்கு 2 பவர் 3 என்ன அர்த்தம்னா 2 × 2 × 2ன்னு அர்த்தம். அதாவது நம்ம 2 3 முறை பெருக்கணும்னு அர்த்தம். அப்ப நமக்கு 2 2 4 4 2 8. அப்ப நமக்கு இங்க 8ன்னு கிடைக்குது ஆன்சர். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.